ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருங்க கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி முழுக்க முழுக்க ஃபுல் அண்ட் ஃபுல் அக்கா காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்னென்ன வேலை அவங்க செய்கிறாங்க அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அக்காவுடைய வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ கூட பாருங்கள், அங்கே வேலை தான் அக்கா செஞ்சிட்டு இருக்காங்க. என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வந்து அரி தள்ளிப்போப்பா, அக்கா வந்து சாப்பாடு செஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப லேட்டாக தான் வரும். ஏன் அப்படின்னா கரண்ட் இல்லை. இதில் ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணோம் அப்படின்றதுக்காக இதை நான் ரொம்ப லேட்டாக தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. வேலை இருக்கிறதுனால கரண்ட்டு வேறு இல்லை. கரண்ட்டு வந்ததுக்கப்புறமா வந்து நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் எடிட்டிங் பண்ணி. எல்லோரும் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டு மதிய வேலை எல்லாத்தையுமே இன்றைக்கி சீக்கிரம் முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே போயிட்டு அக்கா கிட்ட உட்காந்து ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு கற்றுக்கணும். அக்கா கிட்ட தான் கற்றுக்கிறேனே ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்கா என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே பார்க்கலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்கள். நான் லைவாக பார்க்குறேன், நீங்கள் வீடியோவில் பாருங்கள் என்னென்ன வேலை செய்கிறாங்க அப்படின்றத. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இவங்க வந்து நம்ம வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கவங்க. அவங்க டெய்லி வந்து இங்கே பூ பறிப்பாங்க. ஆல்ரெடி கொஞ்சம் முன்னாடி இருந்த பூவெல்லாம் பறிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து நிறையா இருந்தது. பட் வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பறிச்சிட்டாங்க எல்லா பூவும். டெய்லி வந்து இவங்க பூ பறிப்பாங்க நம்ம மரத்தில். பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே க்ரீனும் அந்த பிங்க்கும் அவ்வளோ ஒரு க்யூட்டாக அழகாக இருந்தது பார்க்குறதுக்கே. நான் சரி கொஞ்சம் லேட்டாக எடுக்கலான்னு பார்த்தா அவங்க அதுக்குள்ளே பறிச்சிட்டாங்க. இது வந்து மாட்டு கொட்டா. இப்போ வந்து மாடு வந்து அக்கா வெளியே மேயறதுக்கு அனுப்புறதுக்காக வந்து தண்ணி காட்டிக்கின்னு இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு மாடை திருத்தி விடுறாங்க அக்கா மேயறதுக்கு. பக்கத்தில் ஏன் அவங்க கொம்பு ஏற்றிட்டே போகிறாங்கன்னா, நம்மளுக்கு செடி இருக்குது பார்த்திங்களா, நம்ம செடியை மேய்ஞ்சிட்டு போகுது அப்படின்றதுக்காக திருத்தி விட்டு வருவாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அக்கா அந்த மாடை திருத்தும் போது கெட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்கா என்கிட்ட அந்த ஒரு மாட்டை ஓட்டி விடு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் இந்த மாட்டை திருத்தி விட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாடு வந்து எப்படி போகுது பாருங்கள். ஈவினிங்கில் வந்து அதுவே மேய்ஞ்சிட்டு அதுவே வீட்டுக்கு வந்துடும். அம்மா அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, துளசி செடிக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அக்கா அந்த மாட்டையும் திருத்தி விட்டு இங்கே இருக்கிறத அக்கா அள்ளி கொடுத்தாங்க. நான் கொண்டு போய் அதை குப்பையில் கொட்டிட்டு வந்து அதுக்கப்புறமா அக்கா வந்து மாட்டுக்கொட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து நம்ம பகலில் வந்து சின்ன கன்றுக்குட்டி கட்டி வைக்கிறோமோ, அதனால் இங்கே கொஞ்சம் வைக்க சாணி கிடக்கும். அது எல்லாத்தையுமே ஒன்று சாயந்தரம் பெருக்கும்போது அள்ளி போட்டுருவேன். இந்த 2-3 நாளாக வந்து மழை பெய்யுதுங்களா, அதனால் சாயந்தரத்தில் அள்ளுறது இல்லை. அதுக்கப்புறம் வந்து இந்த கன்றுக்குட்டியை வந்து அக்கா வந்து எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்த அள்ளுற இடத்த வந்து கட்டி வச்சுருவாங்க. கட்டி வச்சதுக்கப்புறம் அதுக்கு வைக்கலோ இல்லை அதுக்கப்புறமேட்டுக்கு தண்ணி காட்டுறதோ எல்லாமே வந்து அக்கா செய்வாங்க. அதுக்கு வைக்கல் நான் எடுத்துகிட்டு வந்து போட்டுட்டு நீ சாப்பிடு அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அக்கா வந்து மாட்டுக்கொட்டை க்ளீன் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து அக்கா வந்து சீக்கிரமே குளிச்சுட்டாங்க. எப்போவுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி தான் இந்த வேலையை பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து மாமாவுக்கு வந்து கௌசல்யா சீக்கிரம் ஸ்கூலுக்கு போனதுனால அக்கா வந்து சாப்பாடு மாமாவுக்கு எடுக்கணும் அப்படின்றதுக்காக குளிச்சுட்டு தான் அங்கே சாப்பாட்டுக்கிட்ட போய் சாப்பாடு எடுக்க முடியுன்றதுக்காக அக்கா வந்து சீக்கிரம் குளிச்சுட்டாங்க. இங்கே பாருங்கள் எப்படி கழுவி விடுறாங்க. இப்போ இங்கே இது மேலே இருந்த ஃபேனு வந்து ரிப்பேர் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு கட்டிட்டாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் வந்து வெய்ய காலம் வந்ததுக்கப்புறம் கொசு அதிகமானதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபேன் போட்டு விட்டுருவாங்க. அதுக்கு நல்லா க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து துடைப்பத்தை போட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுருவாங்க. இது வந்து நம்ம தோட்டத்துலேருந்து பறித்த காய். இது வந்து 1.5 கிலோ இருக்குது தக்காளி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ கிட்ட கத்திரிக்காய் இருக்குது. இது 2 நாளைக்கு ஒரு வாட்டி 3 நாளைக்கு ஒரு வாட்டி போயிட்டு காய்கறியெல்லாம் பறிச்சுட்டு அண்ணா போய் பறிச்சுட்டு வருவாங்க. இந்த காய் தான் வந்து நம்ம ஊர் படி எனக்கு என்னன்னு தெரியல. இங்கே வந்து நாடுகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் என்ன காய் அப்படின்றத எனக்கு பேர் மறந்துடுச்சு. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்ன சமைச்சிருக்கேன் என்ன சமைச்சிருக்கேன் பார்க்கலாம் வாங்க. 420 சமையல் ஆகிட்டு இருக்குங்க. ஆயிடுச்சு. பேக் கேமராவில் காட்டுறேன். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொடின்னு சொல்கிறோம்ல, அது கருப்பாக இருக்குல்ல, இது தாங்க உளுந்தில் செஞ்சது. அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழம்பு கொச்சிட்டு இருக்குது.
பீன்ஸு, அதுக்கப்புறம் வந்து அந்த பச்சை நீட்டாக இருக்கும்ல அவரைக்காய் இது மாதிரி பைத்தியங்காய் மாதிரி அது போட்டு பொரியல் பண்ண போகிறேன். இது வந்து நானும் அக்காவும் வந்து தண்ணி இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வரும்போது வந்து பார்த்திங்கன்னா, அவங்களும் வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான். அவங்க வந்து வாழைப்பழம் வந்து காயாக அறுத்து வச்சுருக்காங்க அப்படின்றதுனால வந்து வாங்கிறதுக்காக வந்து அங்கே அக்கா போயிருந்தோம். நாங்கள் வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு என்கிட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கிட்ட போயிட்டு இங்கே பாருங்கள் எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள் நீங்களே. இது வந்து நாங்கள் மதியம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அண்ணா போயிட்டு இந்த போரா எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆல்ரெடி தச்ச போரா கொண்டு போய் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இது எடுத்துகிட்டு வந்தாங்க. இதில் வந்து 60 பீஸ் இருக்குது. இந்த பை வந்து 60 பீஸ் இருக்குது. இதை வந்து எப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதனுடைய இதுவே. இங்கே பாருங்கள், இது மேலே ஒன்று வரும். அதை கட் பண்ணும்போது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோவில் கண்டிப்பாக காட்டுறேன். அண்ணா வந்து அதை பிடிக்காக வந்து அண்ணா அதை கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இது ஒரு போராவில் வந்து 2 பை வரும் தைக்கிறதுக்கு. அண்ணா வந்து இப்போ அதை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அண்ணா வந்து காலையில் 4:30 மணிக்கோ 5 மணிக்கோ, நான் எந்திரிச்சு வந்தது 5 மணிக்குங்க. அப்போ நான் 5 மணிக்கு எந்திரிச்சு வரும்போது பார்த்தா அண்ணா வந்து இதை கட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. 5 மணிலேருந்து அண்ணா எந்திரிக்காமல் கொள்ளாமல் ஒரே இடமா 8 மணி வரைக்கும் வந்து அண்ணா உட்காந்து இதை மொத்தமாக வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அண்ணா எந்திரிச்சாங்க. காலையில் வந்து எந்திரிச்சோடனே வாசல்லாம் பெருக்கிட்டு அண்ணி அடுப்பு முன்னாடி பேக் சைடெலாம் வந்து சாணியால் மொழுகி கொஞ்சம் கொஞ்சம் மொழுகி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி உட்காந்து வேலை செய்வாங்க. அவங்களுடைய ப்ளவுஸோ எந்த வேலை இருக்கோ அதை அவங்க செய்வாங்க. நான் வந்து இப்போல்லாம் வந்து அவங்க பையனுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டுறதுனால அவங்க இந்த வேலைங்களை செய்கிறாங்க. அப்பா வந்து இதை வந்து எப்படி மடித்து வச்சுட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அப்போ தான் வந்து நம்ம வந்து அதை கரெக்டாக தைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா வந்து இந்த மாதிரி மடித்து வைக்கிறாங்க. இந்த வேலையை வந்து ஃப்ரீயாக இருக்க டைமில் நான், அப்பா, அம்மா, அண்ணா, மாமா எல்லாருமே உட்காந்து செய்கிறது. இப்போ அவங்க ஊருக்கு போயிட்டாலும் இப்போ நான், அப்பா, அம்மா, அக்கா எல்லாருமே செய்வோம். அம்மா இந்த வயசுலேயும் வந்து எங்கள் மாமியார் வந்து அவங்கள நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். அம்மா அப்பான்னு தான். அவங்க இந்த வயசுக்கும் 2 பேரும் வேலை செய்கிறாங்க. எங்கள் மாமியார் இந்த வயசுக்கும் சமைப்பாங்க, கொள்ளுவாங்க. இந்த மாதிரி பார்த்திங்களா, இந்த மாதிரி அதை மடித்து மடித்து எடுத்து வச்சுட்டோன்னா அக்காவோ இல்லை அண்ணாவோ அதை தைக்கும்போது அவங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி மடித்து மடித்து வைக்கணும். மொத்த பீஸையுமே இந்த மாதிரி அழகாக மடித்து வச்சாச்சு. இன்றைக்கி ஃபுல்லாக கரண்ட் இல்லாதனால இன்றைக்கி இதை தைப்பாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. கரண்ட்டு வந்து 4 மணிக்கு தான் வரும். கரண்ட்டு வந்ததுன்னா 4 மணிக்கு உட்காந்தாங்கன்னா எப்படியும் நாளைக்குள்ளே இந்த மொத்தத்தையும் முடிச்சிடுவாங்க. இதை நாலுத்தையும் இந்த பேக் வந்து ஒரு பை இப்போ அப்பா கையில் வச்சுருக்காரு பார்த்தீங்களா. இந்த ஒரு பை வந்து தைக்கிறதுக்கு வந்து ரூ. 1. அண்ணா வந்து ரூ. 1 தான் சொன்னாங்க. அண்ணியுமே ரூ. 1 தான் சொன்னாங்க. ஒரு பைக்கு வந்து ரூ. 1. இதில் நம்ம எத்தனை தைக்கிறோம் அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு காசு இருக்குது. அப்புறம் அக்கா பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் தைக்கிறாங்க. பாருங்கள், எனக்கு இந்த ப்ளவுஸ் டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்கு. எவ்வளோ க்யூட்டாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எனக்கு எனக்கு பர்ட்டிகுலராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கை வைக்கிறதாகட்டும் எல்லாமே எவ்வளோ அழகாக தைச்சிருக்காங்க. ஆனால் இங்கே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து இந்த மாதிரி பட்டனில் தான் போடுறாங்களே பார்த்தீங்களா. ஒரு டிசைன் பார்த்தா அப்படியே அடுத்த செகண்ட் அதை பார்த்து அக்கா தைச்சிருவாங்க. இப்போ நானுமே கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணிங்கிறதுனால என்னுடைய எல்லா ப்ளவுஸுமே அக்கா கிட்ட கொடுத்து தான் நான் பிடிச்சிட்டு இருக்கேன். நானுமே தையல் கிளாஸ்க்கு வந்து அக்கா கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். இந்த டிசைன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுங்கள். இன்னும் வந்து 2 ப்ளவுஸ் இருக்குது. அந்த 2 ப்ளவுஸையும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றத. செம்ம சூப்பராக தைப்பாங்க. ஒரு டிசைனை பார்த்தா அக்கா ப்ளவுஸ் தைக்கிறது மட்டும் இல்லாமல் பாவாடை, அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுங்க இது எல்லாமே தைப்பாங்க. அந்த 2 ஜாக்கெட்டையும் பார்க்கலாம்.
ହେଉଛି ବାଇଗଣ, ଇଏ ହେଉଛି ପପିଆ, ଇଏ ହେଉଛି ଗାଜର, ଇଏ ହେଉଛି ଆଳୁ, ଇଏ ହେଉଛି ବିଲାତି, ଏଇଟା ଇଏ ହେଉଛି ଆମ ସବୁ ପନିପରିବା ଡାଲା ଭିତରେ ଅଛି। ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ஏர் ஓட்டுறோம். இந்த இடத்த வந்து நம்ம காய்கறி போடுறதுக்காக ஏர் ஓட்டுறோம். இந்த இடத்த என்னென்ன காய்கறி போடுறாங்க அப்படின்னு தெரியல. கண்டிப்பாக போடும்போது அது வளர்ந்து வரும்போது நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போதைக்கு ஏர் ஓட்டி வச்சுருக்கோம். எப்போ விதை போடுறாங்க என்ன ஏது நான் விதை போடுறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி என்னென்ன போடுறாங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஏர் ஓட்டுற அன்னைக்கு பார்த்திங்கன்னா சரியான மழை ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்கிறதுனே தெரியல. அன்றைக்கி மழையே இல்லாமல் நல்லா காலையில் மதியம்லாம் வெயில் காஞ்சது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மணி 3:30 மணி போல் சரியான மழை. பார்த்திங்களா, மாமாவுடைய அண்ணா வந்து எது வரைக்கும் ஏர் ஓட்டணும் அப்படின்றத வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. ஏர் ஓட்டி முடிச்சாச்சு, அவ்வளோதான். நம்ம மா செடியில் இருக்க பூவெல்லாம் வந்து இந்த மாதிரி கொட்டுறாங்க பாருங்கள். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஒரு பக்கம் மழை வேறு வந்துகிட்டு இருந்ததா, ஒரு பக்கம் இது அவங்க டக்குன்னு ஏர் ஓட்டி முடிச்சுட்டு அங்கே வந்து நிறுத்தினாங்களாம் காட்டி நம்ம மரத்தில் இருக்க பூ எல்லாமே கொட்டிடுச்சு. என் வீடியோ பிடிச்சிருக்க நம்புகிறேன். என் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.